ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான், என்னோடய பையனோட ரிப்போர்ட்டு தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்கிறப்ப என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கல ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நானும் அப்படி தான். எனக்கு பையன் பொண்ணு ரெண்டுமே ஒன்று தான். எனக்கும் பொண்ணும் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ள ஆர்வம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் நிறைய யூடியூப்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்கனாலே கடவுள் கொடுக்குறா வரும். ஸோ அதை நம்ம எப்பயுமே சந்தோஷமாக தான் ஏற்றுக்கணும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா என்னோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பாய் பேபிக்கான என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டு, கேர்ள் பேபி ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்போ எடுத்ததுன்னா 12 weeks 4 days எடுத்தது. எனக்கு டேட்டிங் ஸ்கேன் எடுக்கலை, டேரெக்டாக என்டி ஸ்கேன் தான் எடுத்தோம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னோட 12 weeks 4 days எடுத்தது. எல்எம்பி ஜிஎன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட எல்எம்பி 19/6/23. என்னோட இடிடி அதாவது டெலிவரி எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/3/24. பட் எனக்கு குழந்தை முன்னாடியே பிறந்துட்டாங்க. அதாவது ஆண் குழந்தை அப்படின்னா முன்னாடியே பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் எனக்கும் நடந்துச்சு. 12/3 பேபி பிறந்துட்டாங்க. சொல்லணுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா 2 weeksக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க. 38 weeksல தான் என்னோடய பையன் பிறந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேராமீட்டர், மெஷர்மெண்ட்டு, அதோட பெர்சன்டைலு, கெஸ்டேஷனல் ஏஜ். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோட அந்த எல்லாமே குழந்தையோட க்ரோத் 2 weeks எனக்கு கம்மியாகவே தான் இருந்தது லாஸ்ட்டு ஸ்கேன் வரைக்குமே. இருந்தாலும் பேபியோட பர்த் வெயிட் எல்லாமே கரெக்டாக தான் பிறந்தாங்க. அதுக்கு டாக்டர் நிறைய எனக்கு மெடிக்கேஷன்ஸ் பண்ணாங்க. அது எல்லாமே வர வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். குழந்தையோட சிஆர்எல் பார்த்திங்கன்னா 73 mm, 94% இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேனு. க்ரோத் பார்த்திங்கன்னா 12 weeksலேயே 13 weeks 3 days காட்டியிருக்கு. பிபிடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேனில் மட்டும்தான் எனக்கு அதிகமாக வீக்ஸ் காட்டினது. மற்ற எல்லாத்துலேயும் வீக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிபிடி பார்த்திங்கன்னா 22 mm இருக்குது, 86%. இதுவும் 13 weeks 6 days காட்டுது. ஹெச்சி ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், குழந்தையோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 87 mm, 87% இருக்குது. 13 weeks 6 days காட்டுது. பேராமீட்டர் அதோட வேல்யூ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்ரேனியல் டிரான்ஸ்லூசன்சி ஐடி பார்த்திங்கன்னா 1.9 mm இருக்குது, நார்மலு. நாசல் போன், குழந்தையோட நாசல் மூக்கோட இந்த எலும்பு பார்த்திங்கன்னா 2.3 mm இருக்குது, இதுவும் நார்மலாக இருக்குது. மிட் பிரெயின் ஃபால்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா பிரெயினோட ரேஷியோ 0.75 இருக்குது, வேல்யூ நார்மலாக இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இங்கே நார்மல்னு கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராவிட் யூட்ரஸ் சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன் கெஸ்டேஷனல் சாக். அதாவது இதில் ட்வின்ஸ்னால் நம்மளுக்கு 2 இன்ட்ராயூட்ரைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு குழந்தை தான். ஸோ சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன்னு கொடுத்துருக்காங்க. கெஸ்டேஷனல் ஷாக் பார்த்திங்கன்னா அதுவும் குட், ரெகுலர் வித் குட் டெசிடுவல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. யோக்சாக் இஸ் சீன், நம்மளோட அந்த கரு அது தெரியுது சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 mm மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் மெயின். எங்களோடது எப்படி இருந்தது தம்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மட்டும்தான் 150 above இருந்தது. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போணுச்சு. கடைசி ஸ்கேனில் ரொம்ப 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 குறைவாக இருந்தது ஹார்ட் பீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக 100% ட்ரூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். எங்களுக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்து ஃபுல்லாக கம்மியாகிட்டே போணுச்சு. 140 கீழே இருந்ததுன்னா ஆண் குழந்தை, 140க்கு அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே மேக்ஸிமம் அதிகமாகிட்டே போகும். இதுலேருந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருந்தால் ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 100% இது ட்ரூ கிடையாது. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கா, ஐடென்டிஃபைட் போட்டிருக்காங்க. 153 BPM போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி 1.4 mm, 30% இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கேன் இமேஜில் எத்தனாவது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாசல் போன் ஆசிஃபைடு அப்படின்னு இருக்குது, பிஎம்டி க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளசண்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு போஸ்டீரியர். இன்னொன்றையும் நான் சொல்லிக்கிறேன், என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கும் போஸ்டீரியரில் தான் இருந்துச்சு, பொண்ணுக்கும் போஸ்டீரியரில் தான் இருந்தது. எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோடய பொண்ணுக்கும் போஸ்டீரியர், பையனுக்கும் போஸ்டீரியர்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிளசண்ட்டாக வச்சோ ஹார்ட் ரேட்டை வச்சோ 100% வந்து இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய இன்டர்னல் லாஸ் பார்த்தீங்கன்னா வெல் அபோவ் த இன்டர்னல் லாஸ்னு கொடுத்துருக்காங்க. பைலேட்ரல் அட்னெக்ஸி அப்பியர்ஸ் நார்மல்னு தான் கொடுத்துருக்காங்க பைலேட்ரல் அட்னெக்ஸி. அடுத்து சர்விக்கல் லாஸ் வந்து என்னோடய டைம் ஆஃப் ஸ்கேன் எடுக்கிற டைமில் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இந்த சர்விக்கல் லாஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும், ப்ரீமேச்சூர் டெலிவரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சர்விக்கல் லென்த் ஆனால் என்னோடது வந்து ஷார்ட் சர்விக்ஸு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி ப்ரீமேச்சூராக பிறந்து இறந்துட்டாங்க. 2வது குழந்தை தான் பாப்பா, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ நான் சர்விக்கல் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருந்தேன். இந்த ஸ்கேனுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு சர்விக்கல் ஸ்டிச் வந்து போட்டாங்க. பாப்பாவுக்கும் போட்டு தான் பிறந்தாங்க. என்னென்னா கர்ப்பப்பை வந்து வாய் வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா கர்ப்பப்பை வாயில் வந்து தையல் வந்து போடுவாங்க, ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி. ஸோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அது யாருக்கெல்லாம் ப்ரீமேச்சூராக பிறக்க வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு போடணும். அதே போல் எனக்கு சர்விக்கல் லென்த் வந்து பாப்பா மாதிரியே இந்த டைமும் வந்து தம்பிக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபீட்டல் ஆனப்ளாய்டி ஸ்க்ரீனிங், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோ எவிடன்ஸ் ஆஃப் ட்ரைகஸ்பிட் ரெகுலேஷன் நோட்டட். அதே விஷுவலேஷன் போர்ஷன் ஆஃப் ஹார்ட்டு நார்மல், எல்லாமே நார்மல்னு கொடுத்துருக்காங்க. நார்மலான ஹார்ட்டில் உள்ள ஆர்ச்சு, ஹார்ட் ரிதம் நார்மல், இது மாதிரி ஃபோக்கல் லெசன்ஸ் எதுவும் வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வந்து நம்மளுக்கு என்டி ஸ்கேனில் போட்டுருவாங்க. பட் வந்து நம்ம 5 மந்த் எடுக்கிற அனாமலி ஸ்கேனில் தான் கரெக்டாக வந்து தெரியும் குழந்தை வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் விட நெக்ஸ்ட்டு லேட்ரல் வென்ட்ரிகல் நார்மல், 3 mm இருக்குது, கோராய்ட் பிளெக்ஸஸ் நார்மல், போவல் லூப்ஸ் நார்மல், அது மாதிரி எல்லாமே நார்மலாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பெல்வி எக்டாசிஸ் எதுவும் வந்து இல்லை, ஸ்டொமக் பபிள் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, நார்மல்னு கொடுத்துருக்காங்க. இது என்னோடய பொண்ணுக்கு வந்து கொடுக்கல, பட் வந்து தம்பிக்கு ஸ்டொமக் பபிள்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ்டு போர்ஷன் கிளாஸி எல்லாமே நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. லிம்ஸ் நார்மல், அம்பிளிக்கல் ஆர்ட்லேஸ் வந்து தெரியுது விஷுவலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூரினரி பிளாடரும் இருக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்டி ஸ்கேனு, இயர்லியராக எடுக்கிற ஒரு ஸ்கேனு. ஸோ அந்தளவுக்கு தெரியாது, 5th மந்த் எடுக்கிறதுல தான் கரெக்டாக தெரியும். பட் வந்து என்னோடய ஏஜ் வந்து 25க்கு கொஞ்சம் லோ ரிஸ்க் வந்து இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்மரி கொடுத்து நோ சிக்னிஃபிகண்ட் ஆனப்ளாய்டி மார்க்கர் நோட்டட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெசல்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூட்ரின் ஆர்ட் 2.7, 55, அதே மாதிரி டக்டஸ் வெனசஸ் அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இம்ப்ரெஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெஸ்டேஷனல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸுக்கு 13 வீக்ஸ் 3 days இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலான சர்விக்கல் லென்த்தில் தான் இருக்குது, பட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்விக்கல் லென்த் வந்து எனக்கு ஷார்ட் சர்விக்ஸாக இருக்கிறனால பிளசண்டா போஸ்டீரியர், லோலைங் பிளசண்டா இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஷார்ட் சர்விக்ஸை இன்னொரு தடவை டிஸ்கிரைப் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னோடய இடிடி வந்து ஸ்கேனில் வர்றது மாற்றிருக்காங்க. என்னோடது நான் கொடுத்த எல்எம்பியோடதை விட அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக சீக்கிரமாக கொடுத்துருக்காங்க. 19/3/24. அடுத்த ஸ்கேன் 18 to 22 வாரத்துக்குள்ளே எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.